26ல தமிழகத்துல கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்றாங்க. 5 முனை போட்டி அப்படின்றது ஏற்கனவே இந்த 5 முனை போட்டியெல்லாம் பல அரசியல் நம்ம தேர்தல்கள் எல்லாம் பார்த்தனது தான். அதிமுக, திமுக, அதே மாதிரி மக்கள் நல கூட்டணி என்று சீமான் அவர்கள் ஒரு கட்சி, இப்போ புதுசாக விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அதை வச்சு 5 முனை போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. நிச்சயமாக அரசியலை பொறுத்தவரை நாளை என்பதே மிகவும் நீண்ட நாள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் இங்கே நடக்க இருக்கிறது. பலவித மாற்றங்கள் இங்கே நடக்க இருக்கிறது. யார் யாருடன் கூட்டணி, யார் ஃபைனலாக எந்த கூட்டணி ஒன்றா கூட்டணி அமைச்சு தேர்தல் களத்திற்கு வருகிறார்கள் என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் பேசுவது ரொம்ப ரொம்ப ஏர்லி. நிச்சயமாக நாம் பொறுத்திருப்போம். 2026 தேர்தலுக்கு ஒரு 6 மாசத்திற்கு முன்பா இந்த கூட்டணிகள் எல்லாம் முடிவாகும். அப்பொழுது அதற்கான உண்மையான கரெக்டான ஒரு பதிலை உங்களுக்கு நான் சொல்றேன். கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. இங்க கூட்டணி இல்லாமல் யாரும் இனிமேல் தனியாக ஒரு கட்சி தேர்தலில் நின்று ஜெயித்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்பது அது எந்த கட்சிக்குமே சாத்தியம் கிடையாது என்பதுதான் உண்மை. அதுதான் இங்க பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இனி வருங்காலங்களில் இன்னும் போட்டிகள் அதிகமாக கூட்டணி ஆட்சி என்பதுதான் இனி வருங்காலத்தில் நடக்கும் என்பதில் என்னைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் மாற்று கருத்து இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.